இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்திருக்கிற நேரத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா அளித்த தேநீர் விருந்துல கனிமொழி எம்பி பங்கேற்றிருக்கிறது திமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு தொடக்கம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுவதன் பின்னணி என்ன, உண்மையிலேயே அப்படியான காய் நகர்த்தல்கள் நடக்குதா அப்படிங்கிற தொடர்பாக பேசலாம். இன்னொரு புறம் செந்தில் பாலாஜி பாஜகவை நோக்கி நகர்கிறார், அதற்கான தூதுகளெல்லாம் விட்டுட்டு இருக்காருன்னு சில நாட்களாக தொடர்ந்து செய்திகள் வெளிவருது. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் என்னதான் பிரச்சனை, செய்தி சொல்றதுக்கு எங்களுக்கே டயர்ட் ஆகுதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மீண்டும் ஒரு குழு கூடி 5 மணி நேரம் மீட்டிங் போட்டிருக்காங்க. அது என்ன மீட்டிங், அதோட நோக்கம் என்ன பின்னணி அப்படிங்கிற தொடர்பாக விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. அதாவது கால வரையறையின்றி ஒத்தி வச்சிருக்காங்க. என்னைக்கு மறுபடியும் கூடுது அப்படின்னா, அதாவது இந்த கூட்டத்தொடர் என்பது தொடர்ந்து அமளிகளால் நம்ம நிறைய பார்த்தோம். இந்த டைம்ல தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டிலாம் இந்தியா முழுக்கவே பெரிய அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரையே அசைச்சாங்க, அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. நம்ம இன்னைக்கு அந்த கூட்டத்தொடர் என்பது நீங்கள் சொன்னது போல ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, தேதி குறிப்பிடாமல். யூஸ்ஃபுல்லாகவே ஒரு கஸ்டமரி ப்ரோட்டோகால் இருக்குது. அதாவது முடியும் போது லோக்சபா சபாநாயகர் அந்த மக்களவை எம்பிக்களுக்கு டீ பார்ட்டி கொடுப்பாரு. அதே மாதிரி ராஜ்யசபாவோட தலைவராக இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவரும் டீ பார்ட்டி கொடுப்பார் ராஜ்யசபா எம்பிக்களுக்கு. இது யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எல்லா எம்பிக்களுக்கும் 2 அவைகளிலிருந்தும் அழைப்பு போயிருக்கு. ஆனால் லோக்சபா எம்பிக்கள், அதாவது லோக்சபாவை சேர்ந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எல்லாமே இந்த டீ பார்ட்டி புறக்கணிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக இதுவரைக்கும் திமுக இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படின்றது அஃபீஷியலாக அறிவிக்கல. போன முறை இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கல. இருந்தாலும் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிட்டோன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அறிவிக்காத பட்சத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒரே ஒரு கட்சி இந்த டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது திமுக மட்டும்தான். திமுகவை சேர்ந்த கனிமொழி கலந்துக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த பக்கம் ராஜ்யசபாவில் பார்க்கும்போது ராஜ்யசபா தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அரேஞ்ச் பண்ண டீ பார்ட்டியில் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே கலந்துக்கிறாரு, சோனியா காந்தி கலந்துக்கிறாங்க. அப்போ இது கனிமொழியோட அந்த பங்கேற்பை மட்டும் வச்சு திமுக பாஜகவோட கூட்டணி சேர்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சு பேசப்பட்டது இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டா பார்க்கும்போது அங்க காங்கிரஸ் தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்களே, அப்போ காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி சேர போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு நம்மளால பேச முடியுமா அப்படின்ற பல கருத்துக்களும் பதிவு பண்றாங்க. பேசணும்ல, ஏன்னா இங்க ஆளுக்கு 2 சட்ட புத்தகம் வச்சுட்டு அலையிறாங்க. திமுக ஒண்ணு பண்ணா அது ஒரு அர்த்தம், அதிமுக மற்ற கட்சிகள் வேற ஒன்று பண்ணால் அது வேறொரு அர்த்தம். இப்படி இப்போ சமீபத்தில் டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக தமிழக சட்டமன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது இல்லையா, அதுலேயே திமுக தனது நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிடுச்சு. ஆனாலும் கனிமொழி இன்னைக்கு டீ பார்ட்டியில் பங்கேற்றிருக்காங்க, அதற்கு பின்னணியில் இந்த கூட்டணி தொடர்பான அச்சாரங்கள் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு இது ஒரு விஷயமா மாத்துறதன் மூலமாக திமுக மீதான நம்பகத்தன்மையை குலைக்கணும். ஏன்னா சிறுபான்மை மக்கள் இன்னமும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. எதனால? பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் திமுக ஸ்ட்ராங்காக நிற்குது. திருப்பரங்குன்ற விவகாரம், இந்த மாதிரியான பல விவகாரத்திலையும் திமுக உறுதியான நிலைப்பாட்டு எடுக்குது. நீதிமன்றமே அதை உள்ள நுழைஞ்சா கூட திமுக அதுக்கு வேறு விதமான நிலைப்பாடு எடுத்து அதிலிருந்து பின்வாங்காம நிற்குதுங்கிறது சிறுபான்மை மக்களுக்கு திமுக மீதான ஒரு நம்பிக்கையை வலுப்படுத்தும் விஷயமா இருக்கு. அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான் சமீப நாட்களாக சட்டமன்றத்தில் கூட அமைச்சர்கள் மத ரீதியாக பேசுறதெல்லாம் அரங்கேறிட்டு வருது. அதையெல்லாம் தமிழகம் கண்டிக்க தான் செய்யுது. அப்போ இந்த நேரத்தில் கனிமொழி டீ பார்ட்டி பங்கேற்கிறது மட்டும்தான் சந்தேகமா அப்படின்னா, அதற்கு முன்னாடி முதல் நாள் கனிமொழி நிதின் கட்கரியோட சந்திக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து இந்த புள்ளியை போட்டு வச்சுட்டாங்க. கனிமொழி எதற்காக கட்கரியை சந்திக்கணும் அப்படின்னா, அவங்க சொல்றது தூத்துக்குடியில் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி அது தூத்துக்குடி தொடர்பாக அவங்க நிதின் கட்கரி சந்திக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நான் தொகுதி சார்ந்துதான் சந்திச்சேன்னு அவங்க பதிவு போடுறாங்க. ஆனா இதை அரசியலாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளும் செய்யப்படுது. ஆனா இதற்கு முன்னாடி ஏன் சந்திக்கல அப்படிங்கிற விஷயங்களும் கேட்கிறேன். அதற்கு முன்னாடி ஒரு பல பாஜக தலைவர்களை சந்திச்சிருக்காரு, அவரே அது படம் போட்டிருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ராஜ்யசபால சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் பங்கேற்றிருக்காங்க. நம்ம துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் கூட பங்கேற்றிருக்காங்க டீ பார்ட்டில அப்படின்னு. ஆமா, இப்ப இதற்கு இப்ப நீங்க சொல்றது சரியான ஒரு வேற ஒரு வித்தியாசம் இல்லையா? இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. இதே மாதிரி கடந்த காலங்கள்ல இவங்க
ராகுல் காந்தி பங்கேற்றிருக்காரு, அவருடைய சகோதரி பங்கேற்றிருக்காங்க. என்ன சொல்லணும்னா நம்மளுடைய காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர் பங்கேற்றிருக்காரு, துரை வைகோ பங்கேற்றிருக்காரு. அப்ப அந்த காலகட்டத்துல எல்லாம் காங்கிரஸ் உங்களோட கூட்டணியில் இருந்துச்சா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் துணை கேள்வியும் கூடவே சேர்ந்து வருது. அப்ப இது எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னா, தொடர்ந்து திமுக அதிமுக கூட்டணி, திமுக பாஜக கூட்டணி, திமுக டீலிமிட்டேஷன் ஆதரிக்க போகிறது அப்படிங்கிற இந்த நெரேட்டிவினுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, திமுகவே பாஜகவோட கூட்டணி போகிறது உண்மையா இருந்தா அப்புறம் செந்தில் பாலாஜி ஏன் பாஜக போகணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி பாஜகவுக்கு தூது விட்டுட்டு இருக்காரு, அவர் பாஜக போய் சேர போறாங்கிற செய்தியை தொடர்ந்து பல ஊடகங்கள்ல இந்த செய்தி வெளியாகிட்டே இருக்கு ஒரு 2-3 நாட்களாக. அதுக்கு என்ன பின்னணி சொல்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி திமுக தலைமையை புறக்கணிச்சுட்டே வராரு, இல்ல திமுக தலைமை இவரை புறக்கணிதான் தெரியல, அந்த அளவுக்கு 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய கேப் என்பது விழுந்துருச்சு. சமீப நாட்களாக செந்தில் பாலாஜி திமுக தலைமை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்க, கூப்பிடுறாங்க போட்டிருக்கு. பெருசா அவர் ஏதோ காரணம் சொல்லி தட்டி கழிச்சிடுறாரு. சட்டசபையிலேயே கூட பெருசா ஒரு திமுக எம்எல்ஏக்களோட பெருசா முகம் கொடுத்து பேசுறது இல்லைன்ற மாதிரிலாம் பல யூகங்கள்லாம் வச்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில திமுக தலைவர்கள் செந்தில் பாலாஜியோட அரசியல் எழுச்சி, திமுகவில் அவருக்கு இருக்க செல்வாக்க விரும்பலையா, இல்லை திமுகவோட தோல்விக்கே செந்தில் பாலாஜி தான் காரணமா அப்படின்ற மாதிரிலாம் கட்சிக்குள்ள பெரிய விவாதங்கள் இருந்திருக்கு. ஏன்னா சிஎம் விஜய் இருக்கார்ல, அவர் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது திமுகவை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணாரோ அதே அளவுக்கு செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணி பேசினார். இப்போ குறிப்பாக சொல்லணும் போனால் டாஸ்மாகில் 10 ரூபாய் பாட்டிலுக்கு அந்த பாட்டெலாம் பாடினது, அப்புறம் கரூர் விவகாரத்தில் இவரோட பங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவரை நேரடியாக குற்றச்சாட்டு வச்சது. அப்புறம் இப்போவும் அந்த டார்கெட் நின்று போகல, குதிரை பேரம் வரைக்கும் வந்துட்டார் இல்லையா செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டுலாம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய மொத்த தலைவர்களில் செந்தில் பாலாஜி மீது தான் அதிகமான வழக்குகள் என்பது தொடர்ந்து பதியப்பட்டு இருக்கு. நான் பாஜக ஆட்சியில் இடி வழக்கும் ஒரு பக்கம் இருக்கு, குதிரை பேரம் வழக்கும் ஒரு பக்கம் இருக்கு. இதனால செந்தில் பாலாஜிக்கு என்ன ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னா, இந்த சில திமுக தலைவர்கள்லாம் இவரோட இதன் காரணமாக தான் கட்சி தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு திமுக தலைமையிட்ட தொடர்ந்து சொல்லுவதனால இப்போ திமுக தலைமை செந்தில் பாலாஜி பெருசாக கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததா சொல்றாங்க செந்தில் பாலாஜிக்கு அவரோட சகோதரர் அசோக்குமாருக்கும். இப்போ இதில் இப்போ நீங்கள் சொல்றதுல ஏற்றுக்கலாம், ஆனால் அதில் இன்னொரு வெர்ஷன் இருக்கு, இந்த காயினுடைய இன்னொரு பகுதி இருக்கு. அதில் செந்தில் பாலாஜி பாஜகவுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டாரு, அல்லது அதை விரும்புறாரு, அல்லது அதற்காக தூது விட்டாருங்கிறது உண்மையாக இருந்தா கடந்த திமுக ஆட்சி காலத்துல 1 வருடத்திற்கு மேலாக அவர் சிறை வைக்கப்பட்டார். அதை விட நல்ல வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்காது. அவர் ஏன் சிறை வைக்கணும், அப்புறம் ஏன் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணணும், அப்புறம் ஏன் டாஸ்மாக் வரைக்கும் அந்த வழக்கு நிக்கணும், இப்போது வரைக்கும் அதற்காக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படணும். அப்ப இதெல்லாம் அவர் பாஜகவுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா இது என்னைக்கோ பண்ணிருப்பாரு, இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. அப்ப திமுக தலைமையும் அவர் விட்டு கொடுக்கல. அப்ப ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தார் இல்லையா, அப்ப போர்ட்போலியோ இல்லாத மினிஸ்டரா செந்தில் பாலாஜி வச்சிருந்தாங்க. அப்ப கவர்னர் அப்ப RN ரவி இருந்தார், அவர் சிஎம் கேட்காமயே அவர் நீக்கினார் பதவியில் இருந்து. அதெல்லாம் கோடு பெருசா, பெரிய கோடு பெருசா, திமுக பெருசா, பாஜக பெருசா, மத்தியில ஆளும் கட்சி பெருசா, மாநிலத்துல ரூல் பண்ற கட்சி பெருசா? மாநிலத்துல ரூல் பண்ற கட்சியினுடைய ஒரு அமைச்சரை வீடு புகுந்து இடி அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. அப்ப யாரு பவரா இருப்பா? அப்ப இங்க இருக்கிறதுக்கு பதிலா அங்கே அவர் இருந்திருக்கலாம்ல. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ செந்தில் பாலாஜிக்கு இப்போ போக வேண்டிய தேவை என்ன? திமுக எந்த வகையில் அவரை புறக்கணிச்சிச்சு? இன்னமும் சட்டமன்றத்தில் திமுகவினுடைய உறுப்பினராக தான் செயல்பட்டு இருக்காரு, ரெகுலராக சட்டசபைக்கு வராரு, எல்லா வேலைகளையும் அவர் பார்க்கிறாரு. திமுகவினுடைய சில வழக்கறிஞர்கள் தான் அவருக்காக வாதாடுறதாகவும் தகவல் சொல்லப்படுது. அப்போ திமுக எங்க அவரை கைவிட்டுடுச்சு? திமுகவால இப்போ செந்தில் பாலாஜிக்கு இப்போ அவருக்கு லாபம் இருக்கு, செந்தில் பாலாஜியால திமுகவுக்கு லாபம் இருக்கு. அப்ப இப்படி ஒரு நேரத்தில் எதற்காக ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க போறாங்க? இந்த நேரத்தில் இவ்வளவு நெருக்கடி இருக்கு, பாஜகவால ஒரு பக்கம் நெருக்கடி இருக்கு, அமலாக்கத்துறை வழக்குகள் நிலுவையில் இருக்கு, தாவேக அரசு அவருக்கு இந்த குதிரை பேரம் தொடர்பாக சம்மன் அனுப்பி கேஸ் அது இதுன்னு இதுல 2-3 கேஸ் போட்டு அழைக்கலிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு இருக்கும் பொழுது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அவர் சார்ந்திருக்கிற இயக்கத்தை விட்டுட்டு போறது அவர் நிலைமை இன்னமும் நெருக்கடியா மாத்தாதா? இன்ஃபேக்ட் திமுகவுக்கு மோசமா முடியும் ஒரு வகையில. எப்படின்னு பார்க்கும்போது மேற்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் சொல்ல வந்தேன், கொங்கு பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி இல்லாம இன்னைக்கு திமுக இல்லைங்கிற அளவுக்கு தான் திமுக இருக்கு. ஏன்னா கொங்குல
செந்தில் பாலாஜி தாண்டி ஒரு 2-3 பேர் தலைவர்கள் சொல்லுங்களேன், திமுக தலைவர்கள் பேரை. அந்த அளவுக்கு தெரியும், வெள்ளகோயில் சாமி சொல்லலாம். அவங்க எல்லாம் கடந்த காலத்துல இருந்தும் கொங்குல சோபிக்க முடியல. இவர் வந்த பிறகு கொங்குல ஒரு ரீச் காட்டுறாரு திமுகவுக்கு, ஒரு பெரிய அளவுல ஒரு பாய்ச்சல் நிகழுது திமுகவுல. அப்ப இப்ப கூட அவர் வந்து ரொம்ப மோசமான தோல்வியெல்லாம் கொங்குல கொடுத்துடல, ஓரளவுக்கு கணிசமான வெற்றியை தான் ஈட்டி தராரு. அப்ப திமுக இவரை இழக்கிறதுனால கொங்கு பகுதி இழக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக அதை நோக்கி நகருமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, செந்தில் பாலாஜி மீது இவ்வளவு வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் தான். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு இந்த கட்சி தலைமை கொடுக்கக்கூடிய அதீத முக்கியத்துவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு விரும்பல. செந்தில் பாலாஜி மேல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்து அவர் மேல பதிய வைக்கப்பட்டிருக்கு. யாராலையோ எப்படியோ இந்த விஷயம் அவர் மேல விழுந்திருக்கு. செந்தில் பாலாஜினா ஒரு மோசடிக்காரர், அவர் வந்து ஒரு ஊழல் பேர்வழி, அவர் வந்து இதெல்லாம் டாஸ்மாக்ல ஊழல் பண்ணிருக்காரு, கரூர் கம்பெனி வச்சிருக்காரு, 10 ரூபா கூட வாங்குறாரு, ஏகப்பட்ட விமர்சனம் அவர் மேல இருக்கு. ஆனா எதுவுமே ப்ரூவன் ஆகல, இதுவரைக்கும் எந்த ஒண்ணுமே நிரூபிக்கப்படல. நிரூபிக்கப்பட்டால் தான் அரசியல் அரங்கத்திலையும் மக்கள் அரங்கத்திலையும் அது முக்கியமான விவாத பொருளாக மாறும். அதை ஒட்டி தேர்தல் முடிவுகளும் மாறும். இந்த நிமிடம் வரைக்கும் அவர் மீதான எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாத நேரத்தில் அவர் மோசமானவர்னு சொல்லிக்கிறதுனால மட்டுமே அது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவாகவோ நல்ல விமர்சனமாகவோ இருக்காது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதனால வந்து உண்மையிலேயே திமுக தலைமை வந்து ஒரு கண்டுக்க மாட்டாங்களா, இல்ல இவர் எதுக்காக ஒதுங்கி போறதா பல பேர் சொல்றாங்க அப்படின்றது நியூகமா தான் இருக்கு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த குதிரை பேரம் குற்றச்சாட்டுனா, இன்னைக்கு தாவே கமல் இளையராஜா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அவரோட கம்ப்ளைண்ட்ல கைதான திருநாவுக்கரசு, இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் நிறுவனம் வச்சிருக்காரு இல்லையா, அவர் வந்து எது கைது பண்றாங்க அப்படின்னா 35 கோடி அளவிற்கு பேரம் பேசி குதிரை பேரம் நடந்தது, தாவேக்கு அரசை வந்து கவிழ்க்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜி மீது பிரதான குற்றச்சாட்டு. அந்த வழக்குல திருநாவுக்கரசு போன்ற ஒரு நிறைய பேரை கைது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு இப்போ வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஜாமீனை தொடர்ந்து அவர் வந்து நிபந்தனை ஜாமீன் தான், டெய்லி வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க போல. இன்னைக்கும் வந்து அவர் வந்து கையெழுத்து போட்டு பேட்டி கொடுக்குற சமயத்தில் தான் அவர் இன்னும் பல கருத்துக்கள்லாம் பதிகிறார். என்னன்னா, நான் வந்து விஜய்க்காக வேலை பார்த்தேன், ஆதவரச்சுனா டைரக்டாக பேசியிருக்கேன், ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட பேசியிருக்கேன், விஜய்டி நிறையா வாட்டி பேசியிருக்கேன், இதில் வந்து இன்னும் உண்மைகள்லாம் வந்து இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு, 6 மாதம் கழிச்சு நான் வந்து நிச்சயமாக வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன்ற மாதிரி திருநாவுக்கரசு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறது என்பது இன்னைக்கு பெருசாக தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதில் வந்து எந்த விதமான குற்றச்சாட்டுமே இல்லை, குதிரை பேரமே நடக்கலைன்னு சொல்லிட்டு தான் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அவர் வந்து முதல் முறையாக அந்த வழக்கில் கைது பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் முதல் முறையாக பேசினதுனால அவரோட கருத்து என்பது பெருசாக வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஆமா, 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, விஷயமே வேற அப்படின்னு பொடி வச்சு சொல்றாரு. எதை சொல்ல வராருங்கிறத கணிக்க முடியல. ஏன் அப்படின்னா, அவரை யாரு கைது பண்ணா தாவேக அரசு. ஆனா இவர் தான் தாவேக ஆட்சி அமைக்கும்னு சொன்ன முதல் தேர்தல் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஊடகத்துல வந்து நாமளும் அதை விமர்சிச்சிருக்கோம். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லாதப்ப இவர் எதன் அடிப்படையில் சொன்னாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்புறம் சில ஊடகங்கள் தவறாக எழுதுது அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட பேசியிருக்கேன், ஆதவர்ஜுனாட்ட பேசியிருக்கேன், விஜய் கிட்ட பல முறை பேசியிருக்கேன், பல உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு இக்கு வச்சுட்டு போயிருக்காரு. இது யாருக்கான மிரட்டலாக இருக்கு? தாவேக்காவை அச்சுறுத்துறாரா அல்லது வேறு என்ன விஷயங்களை சொல்ல வராருங்கிறது இன்னும் அதுல பிடிபடாம இருக்கு. யாரை பத்தி என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இதுல கூடி இருக்கு. ஆமா, இப்ப திருநாவுக்கரசு சொல்றபடி உண்மைகள் வெளிவருமோ வெளிவராதோ, ஆனா அதிமுகவுல அந்த நிலைப்பாடு வெளிவருமா வெளிவராதான் $1,000,000 கேள்வியா இருக்கு. என்ன நிலைப்பாடு அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் இருக்காங்க இல்லையா, இப்படி சொல்றது போல எடப்பாடி, ஓஎஸ் மணி அவங்க தான் அதிருப்தி எம்எல்ஏக்களா மாறிட்டாங்களா? இவங்க மட்டும் தான் இல்லன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க எடப்பாடி கூட, அவங்க தான் அதிருப்தி எம்எல்ஏக்களா இல்லாம இருக்காங்க. ஆமா, மற்ற எல்லாரும் அவர் கூட இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவருக்கு எதிரான வேலை தான் செய்யறாங்க. இப்போ இவங்களோட நிலைப்பாடு வந்து இன்னும் வெளிச்சத்திற்கே வரல, இன்னும் ஒரு முடிவை நோக்கி நகர்லன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நம்ம வந்து அதிமுக பத்தி பேசிட்டே இருக்கும், அதிமுக கூட நடக்கக்கூடிய உட்கட்சி மோதல் குறித்து பேசிட்டே இருக்கும். இவங்களும் வந்து சரியான நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. இப்போ ஓப்பனா வந்து தாவேக்காக தான் போறோம், சசிகலாவோட தான் சேர போறோம் அப்படின்னா ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இவங்களும் எதற்காக கூட்டம் போடுறாங்க, ஆலோசனை பண்றாங்க, மீண்டும் எடப்பாடிக்காக அகேன்ஸ்டா பேசுறாங்க, மீண்டும் போய் சேர்றாங்க, மீண்டும் பிரிகிறாங்க, அந்த மாதிரி எதற்காக இவ்வளவு டிராமாட்டிக்கா ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் தொடர்ந்து தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் நேற்றைய தினம் ஈசிஆர்ல இருக்கக்கூடிய சிவி சண்முகத்தோட வீட்டில்
5 மணி நேரம் ஆலோசனை என்பது போயிட்டு இருக்கு. 5 மணி நேரம். அதில் யாரும் இருந்தாங்க அப்படின்னா CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், SP வேலுமணி இவங்கெல்லாம் கூடி மீண்டும் என்ன ஆலோசனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியல. ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம்ம வந்து சசிகலாவை நோக்கி போயிடலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, சசிகலாவையும் தினகரனையும் உள்ளே கொண்டு வரணும்னு கேட்குறாங்க இல்லையா. இவங்களோட அந்த டிமாண்டுக்கு எடப்பாடி பழனிசாமி பெருசாக இது வரைக்கும் மதிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி. அதனால சரி நம்மளாவது சசிகலாவோட சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு இந்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு ஆக்சுவலாக இவங்கள வந்து அசம்பிளிலேயே அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழுன்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன்லாம் வச்சாங்க. அது ஒரு புறம் நம்ம பேசணும். இன்னொரு புறம் வந்து இவங்களோட அடுத்த கட்ட நகர்வு தாவைக்காவை நோக்கி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் சசிகலாவோட போய் சேர்ந்துடலாமா அப்படின்ற மாதிரியும் பல முடிவுகள் எடுக்கப்பட்டதா சொல்றாங்க ஆலோசனை கூட்டத்தில். ஆலோசனை கூட்டம் நேற்று தினம் நடந்தது இல்லையா. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இந்த குழுவிலிருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அறிவித்த ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு முழுக்கவே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அறிவிச்சார் இல்லையா. எதை கண்டித்து? காவிரி நதிநீர் முகம் சரியாக தரமாட்டுறாங்க, அந்த நதிநீர் வந்து சரியாக தமிழ்நாட்டுக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் தாவைக்கு அரசாங்கம் அறிவித்த அந்த முழு பயிர்க்கடன் தள்ளுபடியை பண்ணணும் அப்படின்றத வந்து இன்னும் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா. அதை கண்டித்து தான் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடைபெறும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். இப்போ இங்கே தான் இன்னொரு சிக்கலே வந்தது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் என்ன பண்ணார், SP வேலுமணிக்கு, நத்தம் விஸ்வநாதனுக்கெல்லாம் வந்து மாநில அளவில் பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டது, மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவங்களும் கொடுக்கல. அதுதான் வந்து இன்னும் அவங்க எதிராக பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்களாம் மாநில பொறுப்பு தானே, இங்கே வந்து வெவ்வேறு மாவட்டங்கள் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை வந்து தலைமை தாங்கி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் சொல்லிட்டார். இப்போ உதாரணத்திற்கு தேனி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு SP வேலுமணி தலைமை தாங்கணும், ராமநாதபுரம் ஆர்ப்பாட்டத்திற்கு நத்தம் விஸ்வநாதன் போகணும்னு சொல்லிட்டு அறிக்கையில் சொல்லிட்டார் போல் இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்களுக்கு ஒரு மாவட்ட ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குல்ல. SP வேலுமணினா கோயம்புத்தூர் தான், நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் தான். அப்ப இந்த மாவட்டத்திலிருந்து இவங்களை வந்து அப்புறப்படுத்திட்டா அவங்களுக்கு மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது குறைஞ்சிரும். அதனாலதான் அவங்க மீண்டும் மீண்டும் என்ன கேட்கறாங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர் பதவி கொடுன்னு கேட்கறாங்க. மாவட்ட செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. அப்போ மாநில அளவில் வந்து வெவ்வேறு மாவட்டங்களை போடும்போது இவங்களோட மாவட்ட ரீதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை இவங்க வந்து இழக்க தயாராக இல்லை. அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோம், ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இவங்க ஏன் அதை அப்படி பார்க்கணும்? எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு எலிவேஷன் தராரு, அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானே அதை எடுத்துக்கணும். ஒரு கட்சியில மாவட்ட ரீதியில பொறுப்புல இருக்கிறவங்க அந்த மாவட்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஆனா இவங்க மாவட்டத்தை தாண்டி அறியப்பட்ட முகங்களா இருக்காங்க இல்லையா. அப்போ அவங்கள பயன்படுத்திக்க அந்த கட்சி நினைக்கிறது என்ன தவறு இருக்கு? இவங்க எல்லாம் தான் சொன்னாங்க பிரச்சாரத்துக்கு இவர் மட்டும் தான் போனாரு, இவர் மட்டும் 2 வாட்டி போனாரு, 3 வாட்டி போனாருன்னு. இவங்க எல்லாம் தொகுதியிலேயே முடங்கிட்டாங்க. இப்ப இன்னைக்கு உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாரு, வெவ்வேறு மாவட்டத்துக்கு போங்க, அங்க போய் நீங்க ஏன்னா திமுக காரங்களோட சேர்ந்து போராட போறீங்க. அதிமுக காரங்க தானே, அவங்க எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க தான், அவங்க கூட பேசுறவங்க தான், பழகிறவங்க தான். இதுல எடப்பாடி சொல்றதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியல. ஏதோ ஆகாத மனைவி கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தங்கிற மாதிரி எடப்பாடியே உங்களுக்கு பிடிக்கல. அது ஏதாவது அவர் வந்து இன்னமும் இவங்களை கட்சியை விட்டு நீக்கல. ஏன் அவர் நீக்காம வச்சிருக்காரு? இவ்வளவு பண்றாங்கல்ல, வெளிப்படையா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எடப்பாடியோட இணைந்து செயல்பட மாட்டேங்கிறாங்க, பல விதங்கள்லயும் அவருக்கு இடையூறா இருக்கிறாங்க, அவருடைய நிலைப்பாடு எல்லாமே தவறுங்கிறாங்க, அவர் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனாலும் இதற்காக எடப்பாடி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இப்ப நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கமே. அதற்காகத்தான் இவ்வளவு கிளர்ச்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப CV சண்முகம் SP வேலுமணி கட்சி விட்டு நீக்கிறேன் அப்படின்ட்டா அவங்க ஃப்ரீ ஹேண்டா மாறிடுவாங்க. அவங்க எது வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க அடுத்த கட்ட நகர்வு என்ன வேணாலும் இருக்கலாம். அதாவது கட்சியிலிருந்து நீக்காம இவங்களா போனாங்க அப்படின்னா அவங்களா போயிட்டாங்கன்ற மாதிரி உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். இல்ல கெட்ட பேரை தாண்டி அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியும். கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் எடப்பாடி மீண்டும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சோ அந்த லகான் தனது கையில இருக்கிறதுனாலதான் போகட்டும் எங்க போட போறாங்கன்னு விட்டு பிடிக்கிறாரு. ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல அவர் வந்து இவங்க அரசியல் பண்றதாக இவங்க சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு இன்னும் இந்த பழைய பொறுப்பு தரல, அந்த புதிய பொறுப்புகளுக்கான இந்த வெவ்வேறு மாவட்டங்கள்ல போராட்டம் பண்ணுங்கிறாங்க. இதுல விஜய் அரசுக்கு எதிராக இருக்கு ரெண்டுமே. ஏன்னா இது ரெண்டுமே நல்லா பாருங்க, கர்நாடக விவகாரம் மேகதாது அணை கட்டுறதுல விஜய் அரசு அமைதியாக இருக்கிறது, விவசாயிகள் பயிர்க்கடன் ஏன் இன்னும் தள்ளுபடி முழுமையா பண்ணலன்னு கேட்கறதுலயும் விஜய் அரசு அமைதியாக இருக்கிறது. அப்ப இந்த 2 நிலைப்பாட்டிலையும் விஜய் அரசு எடுத்த நிலைப்பாட்டை தான் இந்த அதிமுக எதிர்ப்பு குழு அல்லது அதிருப்தி குழு இந்த முடிவு நோக்கி நகர்கிறாங்க.
இந்த போராட்டத்துக்கு ஆதரவு, ஆனா நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தை வலுவடைய செய்யக்கூடாதுங்கிற ஒரு நோக்கமாகவும் இருக்குல்ல. ரெண்டாவது இந்த குழு தான் போயிட்டு இவங்க செங்கோட்டையன் தலைமையில புசி ஆனந்த் அவர்களை அமைச்சரை சந்திச்சாங்க. அப்ப அந்த சந்திப்புக்கு பிறகு என்ன சொல்லப்பட்டுச்சு, இவங்க எல்லாம் வந்து தாவேக்காக்கு வரதுக்காக காய் நகர்த்துறாங்க, தக்க சமயத்துக்காக காத்திருக்காங்க, இந்த சுதந்திர தினத்தின் பொழுது அல்லது அதற்கு பிறகு இந்த மாற்றம் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அதுல இன்னொரு மறைமுகமான விஷயம், நாங்க இருக்கிறபடியே இருக்கிறோம், எங்கள் மீதான வழக்குகளை வேகப்படுத்தாம இருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சதாகவும் அதுல கூடுதல் தகவல் சொல்லப்படும். ஆமா, நீங்க சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தாவேக்கு ஆதரவு எம்எல்ஏக்களா இருந்தாங்க. அசம்பிளியில வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும்போது விஜயோட அரசுக்கு ஆதரவு வாக்களிச்சாங்க. அப்போ ஒருவேளை இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் அரசாங்கத்துக்கு அகைன்ஸ்டா கோஷம் எழுப்ப வேண்டியது இருக்கும். நம்ம விவசாயிகள் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பயிர்கடன் தள்ளுபடி பண்ணணும்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய விஜய் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கோஷம் எழுப்பணும் அப்படின்னா நாளைக்கு அவங்களோட வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒருவேளை வந்து நாளைக்கு தாவேக்காக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அந்த மாற்றம் என்பது பெருசாக வரும்ல. இப்போதான் நேற்றுக்கு தான் எதிர்த்தீங்க, நாளைக்கே போயிட்டு சேர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு ஒரு பார்வை வரும்ல. அதனால கூட இவங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து பங்கேற்காம புறக்கணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதிமுக பேசணும் முக்கியம் அப்படின்றதுனால இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக நிற்கிறோம், ஆனால் வெவ்வேறு மாவட்டங்களை போட்டோன்னா நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியுது. ரெண்டாவது, நீங்கள் சட்டசபை நிகழ்வு தொடங்குறப்ப பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் வருவார், அவங்க கட்சி சேர்ந்தவங்க எழுந்து நிற்பாங்க, எதிர்கட்சியில பலர் எழுந்து நிற்பாங்க, பலர் எழுந்து நிற்க மாட்டாங்க. அந்த அவையை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் தான் உச்சபட்ச தலைவர், அவருக்கான மரியாதைங்கிறது எல்லாம் தருவாங்க. இது அரசியல் ரீதியாக விஜய் வரும்பொழுது எல்லாருக்கும் வணக்கம் வைப்பாரு, சிலர் விரும்புவாங்க சிலர் விரும்ப மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி முதல் நாளா எழுந்து வணக்கம் வைப்பார். அதை அதிமுகவினர் விமர்சிக்கிறாங்க, நீங்க ஏன் அதை பண்ணணும்? நல்லா பாத்தீங்கன்னா இவர் பதவியேற்ற பிறகு உங்களை மதிச்சாரா? நேரடியாக எஸ்பி வேலுமணியில பார்த்தாரு, சால்வா போத்தாரு, மதிக்கல, உங்களை பார்க்கல, உங்களை வந்து ஒரு தலைவராக கூட ஒரு பொருட்படுத்தல. சீமானை பார்த்தாரு, அன்புமணியை பார்த்தாரு, எதிர்த்து அரசியல் செஞ்ச ஸ்டாலினை கூட பார்த்தாரு, உங்களை அவர் மதிக்க கூட இல்ல. நீங்க ஏன் அவரை மதிக்கணும் சபையில அப்படிங்கிற ஒரு ஆற்றாமைய தொண்டர்கள் வெளிப்படுத்திட்டு வராங்க. ஆனா எடப்பாடி எதற்காக இவ்வளவு ஃப்ரீயா ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது இன்னும் பிடிபட மாட்டேங்குது. இப்ப நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி அப்படின்றதுலாம் வந்திருக்கோம். தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க, இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோட தான் அந்த செய்தி தொடரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அளவிற்கு ஒரு கொடூரமான மனசா இருந்தாலும் இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பூனேல சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனை, சொத்து தகராறு நடந்துட்டு இருக்கு. புனே. ஆமா, அங்க வந்து பாத்தீங்கன்னா சகோதரருக்கும் சகோதரிக்கும் ஏற்கனவே வந்து இந்த குடும்ப தகராறு, சொத்து தகராறு எல்லாம் போயிட்டு இருக்கு போல் இருக்கு. அதுல அந்த சகோதரி இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல, திடீர்னு கோவப்பட்டு சகோதரனுடைய 9 மாத குழந்தையோட வாயில வந்து ஃபெவிக்விக் இருக்கும்ல, அதை ஊத்திட்டாங்க உதட்டுல. அது அந்த குழந்தை என்ன பண்ணும், உங்களோட குடும்ப தகராறுக்கு அந்த ஃபெவிக்விக்கெல்லாம் அந்த பசை மாதிரி ஊத்தினோடனே குழந்தையோட வாய் அப்படியே ஒட்டிக்குச்சு. 9 மாச குழந்தையில வந்து அழுகாம இருக்க முடியுமா, சிரிக்காம இருக்க முடியுமா, எப்படி அது வாய் ஒட்டி? அதனால வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு ஐசியூவில் வச்சிருக்காங்க போல் இருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த சகோதரன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி சகோதரி மீதும் இன்னும் 2 பேர் மீதும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால குடும்ப தகராறுலாம் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. 9 மாத குழந்தைகிட்ட போயிட்டு கம் போட்டு ஒட்டுறது, வாய் ஒட்டுறதுல என்ன அர்த்தம்னு தெரியல. ரொம்ப மோசமா இருக்கு. மனுஷன் அடிப்படையில ஒரு விலங்கு தான், ஆனா அந்த விலங்கு குணம் அடிக்கடி இந்த மாதிரி வர வர வெளிப்படுது. இப்ப பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா வாழ்ற இடத்துல தன்னுடைய பிள்ளைய சரியா கவனிக்கல அப்படின்னு இன்னொரு சக தன்னுடைய நாத்தனார் பிள்ளையோ அல்லது இன்னொரு பிள்ளைய வீட்டுல இருக்கிற இன்னொரு பிள்ளைய கொலை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. ரொம்ப ஆபத்தாகவும் கவலைக்குரிய விஷயமாகவும் இருக்கு. இது கூட்டு குடும்பத்துல இந்த மாதிரியான சொந்தங்கள்னாலேயே இது நிகழ்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய ஒண்ணா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிந்தனைங்கிறது ரொம்ப கேவலமான சிந்தனை. இது யாரும் முயற்சி செய்யக்கூட வேணாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலாகவும் இருக்கு. பேசுவோம், இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.